வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டத்தை இருந்த நிலையில் அரசியல் லாபத்திற்காக வாக்கு வங்கிகள் பெறுவதற்காக பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்திய பேரணி நாட்டு நலனுக்காக இல்லை. கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சனம் செய்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் 71வது பிறந்த விழா முன்னிட்டு இந்தியா எல்லைகள் போர் புரிந்த இராணுவ வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் வகையில் சென்னை திருவெற்றியூர், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மேற்கு பகுதி கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் மற்றும் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கார்த்திக் தலைமையில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன், மாதவரம் மூர்த்தி, TKM சின்னையா, கழக இளைஞரணி மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் சுபா தேவராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திருவெற்றியூர் வடிவுடை அம்மன் கோவில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பெண்களுக்கு புடவை, ஆண்களுக்கு வேட்டி, தெருவோர வியாபாரிகளுக்கு நிழற்குடை, இஸ்திரி, பெட்ஷீட், தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சரும் செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் பேசுகையில், திமுக நடத்திய பேரணியால் போர் நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை பெரும் நகைச்சுவையாக உள்ளது. நகைச்சுவையை பேசும் திமுகவினர் கொத்தடிமையாக தான் இருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் இருக்கின்ற நிலையில் திமுக அரசியல் லாபத்திற்காக வாக்கு வங்கிகளுக்கு தான் பேரணி நடத்தி உள்ளார்கள், தவிர நாட்டு நலனுக்காக அல்ல என்று 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளும் அதிமுக செல்வோம் என தெரிவித்தார். இதில் வட்ட செயலாளர்கள், இரு அணி செயலாளர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறந்துடாதீங்க, உங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சு கையில் வச்சுருந்தாரு. நான் சொல்லப்போ அமித்ஷா சொன்னாரு, மண்ணில் ஊழல், கிரானைட்ல ஊழல், வெட்டி செட்ல ஊழல். எப்படி வெட்டி செல்ல ஒரு கடைக்கு 1000 காட்டினா 400 வெட்டி செல் கொடுத்துருக்கான். 600 எங்கடா போச்சு? மொத்தத்துக்கும் நீ ஒரு இந்த தமிழ்நாடு 2 கோடி மக்களுக்கு வெட்டி டாஸ்மாக் மட்டும் அம்மா பார்த்துங்க, 1-2 கிடையாது, 39,000 கோடி இவன் ஓட்டு போட போறீங்க. நீ பாத்துங்க சரியா? எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் காப்பாற்றுவார்கள் என்று எண்ணி பார்க்கின்ற வேலையிலே ஏதோ நாடறிக்கிறேன் என்று சொல்லி இந்த இயக்கத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்து பழையாடாத சிங்கமாக, தன்மானத்தின் தங்கமாக விளங்கி 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலை தீர்மானித்து இந்தியாவில் முன்னாள் அண்ணன் அவர்களுக்கு சாலை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு சாலை அணிவிக்கிறார்கள். பகுதி கழக செயலாளர் அண்ணன் கே. குப்பன் அவர்கள் TKM சென்னை அண்ணன் TKM சென்னை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக பகுதி கழக செயலாளர் அண்ணன் கே. குப்பன் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு சாலை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு கால் இழந்த மாற்றுத்திறனாளி பாண்டியன் அவர்களுக்கு செயற்கை கால் வழங்குகிறார்கள். ஒரு கால் இழந்த மாற்றுத்திறனாளி பாண்டியன் என்பவர்களுக்கு மாண்புமிகு அண்ணன் செயற்கை கால் வழங்குகிறார்கள். வேலை
முத்து முத்து என்பவருக்கு தகவல் பெட்டியை வழங்குகிறார்கள். முத்து அவர்களுக்கு தகவல் பெட்டி வழங்குகிறார்கள். அடுத்ததாக துளசி அவர்களுக்கு நிகழ்வுடைய வழங்குகிறார்கள். சாவித்திரி சாவித்திரி மதன் மதன் மாண்புமிகு வழங்குகிறார்கள். பொதுச் செயலாளர், நேற்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளை மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய 6/2 எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் திருவத்தூரிலே 6/2 நம்முடைய மாதவரம் மூர்த்தி அவர்களுடைய முன்னிலையில், அருமை அண்ணன் TKM சின்னையன் அவர்களுடைய முன்னிலையில் அண்ணன் குப்பன் அவர்கள் இந்த பகுதியில் சிறப்போடு நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் பதட்டமான போர் நிலை ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டாம் என்று என்னுடைய பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுவதை விட எளிமையான முறையில் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவியாளராகத்தான், உதவிகளை செய்கிற நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஆக திமுகவினுடைய கையாலாகாத இந்த சர்க்கார் எப்போது வீட்டுக்கு போகும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது ஆட்சி கட்டிலே ஏறும் என்கிற நிலைதான் தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. கேள்வி. திமுக பேரணியால தான் போர் நிறுத்தப்படுறதாக கருணா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய நகைச்சுவை. இதெல்லாம் ஒரு நல்ல நகைச்சுவை. இப்படிப்பட்ட நகைச்சுவையாளர்களும் திமுகவின் கொத்தடிமைகளும் அங்கு இருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தானுடைய போர் பதட்டமான இருக்கிற சூழ்நிலையிலே பேரணி நடத்தியது ஒரு பக்கம் அவருடைய அரசியல் லாபத்திற்காக, திமுகவினுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக தவிர நாட்டு நலனுக்காக இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. 234 தொகுதியிலும் இந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். 991ஆம் ஆண்டு எப்படி திமுகவுக்கு படுதோல்வி கிடைத்ததோ அதே நிலைதான் மீண்டும் ஏற்படும். கூட்டணி குறித்தெல்லாம் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் என்பதை தெரிவித்துள்ளார்.